இங்க நம்ம கிராமத்துல நல்ல வேலை கிடைக்கல. வேலைக்காக வெளியூர் போகலாமா? இப்போதெல்லாம் என் அப்பா அம்மா பலவீனமாக இருக்காங்க. நிச்சயமாக நாம நெல்லை அரச நகருக்கு போய் வேலை தேடுவோம். அங்கு நம் வாழ்வாதாரத்திற்காக வேலை கிடைக்கும். இறுதியாக நெல்லை ராஜநகருக்கு பயணிக்க உள்ளோம். மகிழ்ச்சியாக உள்ளது முன்னா. நம் பயணத்திற்காக தேவையான 10 சப்பாத்தி மற்றும் தண்ணீர் கொண்டு வந்துள்ளேன். நானும் என் அம்மா செய்த 8 சப்பாத்திகள் மற்றும் கோப்பையில் போதுமான தண்ணீர் கொண்டு வந்துள்ளேன். நெல்லை மாநகரை அடைய 10 நாட்கள் பாலைவனம் கடந்து பயணிக்க வேண்டும். இந்த குகையில் கொஞ்சம் தூங்கலாம். நாளை பயணம் தொடங்கலாம். நிச்சயமாக. பொழுது விடிந்தது பேகன். நாம் பயணத்தை தொடங்குவோம். முதலில் உன்னுடைய சப்பாத்தியை நாம் பகிர்ந்து உண்ணலாம். உன்னுடைய சப்பாத்தி தீர்ந்த பிறகு எனது சப்பாத்தியை உண்ணலாம். ஆம் சரி முன்னா. வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளது. நாம் பயணிப்போம். நாம் பகிர்ந்து கொண்டதால் எனது சப்பாத்திகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. தயவு செய்து உன் சப்பாத்தியை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது. என்னிடம் போதுமான சப்பாத்திகள் இல்லை. இன்னும் வெகு தூரம் பயணம் உள்ளது. இந்த நிலையில் சப்பாத்தியை எப்படி உன்னுடன் பகிர்ந்து கொள்வது? உனக்கு மிகவும் பசியாக இருந்தால் உனது 2 கண்களையும் பறித்து கொடு. நான் விற்று பணக்காரனாக மாறிடுவேன். அப்படி இருந்தால் நான் உனக்கு சாப்பிட சம்பாதியை தருகிறேன். ஐயோ, நான் என் கண்களை பறித்து கொடுத்தால் நான் பார்வையற்று போகுவேன். எனக்கு அதை பற்றி கவலையில்லை. பசி கொடுமையானது. கண் இல்லை எனில் வாழ முடியும். என் கண்களை தருகிறேன். எனக்கு சப்பாத்தியை கொடுங்க. சரி, நீ கொடுத்த கண்களை விற்று பெரிய பணக்காரனாக ஆகிடுவேன். இந்த பாழடைந்த கிணற்றில் கிட. ஐயோ முன்னா, என்னை பாழடைந்த கிணற்றில் தள்ளி விட்டுடானே. இங்கு இருட்டாக உள்ளதே. கிணற்றில் கொஞ்சம் தண்ணீர் உள்ளது. இதை குடித்தால் பசி அடங்கும். பயமாக உள்ளது. இந்த கிணற்றில் பயப்படாதே பேகன். நான் உனக்கு உதவுகிறேன். நீ குருடனாக இருக்க மாட்டாய். உங்களுக்கு பார்வை தருவேன். இந்த கிணற்றின் அருகில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த இலைகள் உங்களுக்கு பார்வை வர உதவும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மருத்துவ புத்தகம் ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை காக்க வேண்டும். சமுதாயத்திற்கு உண்மையாக இருங்கள். நேர்மையுடன் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். பல்லாண்டு வாழ்க பேகன். நான் வருகிறேன். அப்பாடி, பழைய கிணற்றில் இருந்து வெளியே வந்துட்டேன். எப்படியோ இப்போது என்னால் பார்க்க முடிகிறது. மருத்துவ புத்தகம் டோபியாஸ் என் கையில் கொடுத்துள்ளார். டோபியாஸ் கூறியது போல் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மருத்துவ சேவை புரிய வேண்டும். ஹலோ டாக்டர், கடந்த 3 நாட்களாக எனக்கு வயிற்றில் வலி உள்ளது. மருந்து கொடுத்து சிகிச்சை செய்யுங்கள் டாக்டர். ஹாய் மாலினி, எப்படி இருக்கீங்க? நாடி வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்கு. நான் மருந்து தருகிறேன். மருந்தை இலவசமாக தருகிறேன். அவற்றை எடுத்து ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். விரைவில் குணமடைவீர்கள். நன்றி டாக்டர். ஹாய் முன்னா, எப்படி இருக்கிறீர்கள்? பல வருடங்களாக நான் உங்களை சந்திக்கவில்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பேகன் எப்படி இருக்கிறாய்? உனக்கு நான் செய்ததை எண்ணி வருந்துகிறேன். இன்னும் வேலையில்லாமல் இருக்கிறேன். ஏழையாகிவிட்டேன். வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கிறது. வேலையில்லாமல் இங்கு அலைந்து கொண்டிருக்கிறேன். நீ எப்படி சம்பாதித்தாய்? உனக்கு பார்வை எப்படி கிடைத்தது? உன் நிலைமை பார்க்க கஷ்டமாக உள்ளது. வாருங்கள், என் வீட்டில் மதிய உணவு சாப்பிடலாம். நான் உங்களை அழைக்கிறேன். உள்ளே வாருங்கள். நான் உண்மையை சொல்ல வேண்டும். நீ என்னை அந்த கிணற்றில் தள்ளவில்லை என்றால் நான் என் வாழ்வாதாரத்தை சம்பாதித்திருக்க மாட்டேன். மேலும் நான் மக்களால் நேசிக்கப்பட்டிருக்க மாட்டேன். அதனால் நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ எனக்கு கெட்ட காரியம் செய்தாய். அது எனக்கு நல்லதாகவே மாறியது. அங்கு அந்த கிணற்றில் இருந்த டோபியாஸ் என்னை வழிநடத்தினார். இதை சொல்லுவதற்கு மன்னிக்கவும், ஆனால் இது உண்மை. சரி, நான் வருகிறேன். என்னை மன்னித்து விடு. விருந்துக்கு நன்றி. நான் பேகனை கிணற்றுக்குள் தள்ளிய இடம் இதுதான். கிணற்றில் நாம் குதித்து டோபியாஸை சந்திக்கலாம். இந்த பழைய கிணறு துர்நாற்றம் வீசுகிறது. ஏஞ்சல் டோபியாஸை இங்கு இல்லையே. இருட்டாக உள்ளதே. வணக்கம் முன்னா, நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? டோபியாஸ், நீங்கள் என்னை பேகனை விட மிகப்பெரிய பணக்காரனாக மாற்ற வேண்டும். என்னை ஆசீர்வதியுங்கள். நீ ஒரு கெட்டவன். நீ சுயநலவாதி. பேகனை குருடனாக்கி சித்திரவதை செய்தாய். நீ அவரை இந்த கிணற்றில் தள்ளிவிட்டாய். நீ இனி குருடனாக மாறிடுவாய். நல்லவர்கள் நல்ல வாழ்க்கையை வளமுடன் அனுபவிக்கிறார்கள். கெட்டவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் நல்லது செய்து நல்லவர்களாக இருங்கள். ஐயோ, என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை. கண்களில் பார்வை தெரியவில்லையே. நல்லவர்கள் நன்மையை அனுபவிக்கிறார்கள். கெட்டவர்கள் தங்கள் தீய செயல்களால் துன்பப்படுவார்கள். நன்றி.